patron of this conference is our Honorable Health Minister. 3 months ago, he gave us a mandate: organize a conference that is useful to our medical students, organize a conference that has a wide reach and a deep impact, and organize a conference that has multiple sessions in all the major medical specialties. Due to his constant guidance and nudging, we were able to cover much ground in a short span of time. Covering much ground in a short time, what else can you expect when a marathon runner is a chief patron of your conference? நமது மருத்துவத்துறை அமைச்சர் திரு மா சுப்பிரமணியன் அவர்களை பலர் அன்போடு மாரத்தான் சுப்பிரமணியன் என்று அழைப்பர். முதல்வர் அவரிடத்தில் எந்த துறையை கொடுத்தாலும் அந்த துறையை குறையில்லாமல் பார்த்துக் கொள்பவர்தான் திரு மா சுப்பிரமணியன். முதல்வர் அவரிடத்தில் சென்னை மாநகராட்சியை ஒப்படைத்தார். பாலடைந்த பூங்காக்களை பொலிவடைந்த பூங்காக்களாக மாற்றினார். முதல்வர் அவரிடத்தில் மருத்துவத்துறையை ஒப்படைத்தார். நலிவடைந்த மருத்துவமனைகளை நவீனமான மருத்துவமனைகளாக மாற்றினார். இப்படி எதை கொடுத்தாலும் அதை மாற்றம்தான் செய்கிறார். அதனால் அவர் வெறும் மாரத்தான் சுப்பிரமணியன் அல்ல, எதை கொடுத்தாலும் அதை மாற்றத்தான் சுப்பிரமணியன். I now invite our Honorable Minister for Health and Family Welfare, Thiru Ma Subramanian, to deliver the inaugural address of the Kalaignar Centenary International Conference on the Future of Medicine. கலைஞர் நூற்றாண்டு பன்னாட்டு மருத்துவ மாநாடு தொடக்க விழா நிகழ்ச்சிக்கு வருகை தந்து வந்திருப்பவர்களை தொடக்கத்தில் வரவேற்று சிறப்பித்து விட்டிருக்கிற பெருமதிப்பிற்குரிய தமிழ்நாடு டாக்டர் எம்ஜிஆர் மருத்துவ பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர், பெருமதிப்பிற்குரிய மருத்துவர் பேராசிரியர் நாராயணசாமி அவர்களே, இந்த சிறப்பான மாநாட்டிற்கு முன்னிலை உரையாற்றி வீட்டிருக்கிற அரசின் கூடுதல் தலைமைச் செயலாளர், மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறையின் செயலாளர், பெருமதிப்பிற்கும் பாராட்டுதலுக்கும் உரிய திரு ககன்தீப் சிங் பேடி ஐஏஎஸ் அவர்களே, நிகழ்ச்சியில் பங்கேற்று உரை நிகழ்த்தி சிறப்பித்திருக்கிற பெருமதிப்பிற்குரிய மருத்துவர் சௌமியா சாமிநாதன் அவர்களே, மருத்துவர் மோலி மேரி பச்சல் அவர்களே, மருத்துவர் ஜெகதீஷ் கிருஷ்ணன் அவர்களே, மருத்துவர் ஆலன் உல்ஃப் அவர்களே, பங்கேற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த தூதுவர் பெருமக்கள், பெருமதிப்பிற்குரிய சரவணகுமார் அவர்களே, மோலி மேரி பேச்சல் அவர்களே, போன்பேன் ஜங் ரஜங் அவர்களே, பெருமதிப்பிற்குரிய பிங் பாங்கு சவோ சதா அவர்களே, வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கிற பீட்டர் கேமரூன் அவர்களே, மக்கள் நல்வாழ்வுத்துறையின் தேசிய நல குழுமத்தின் இயக்குனர் பெருமதிப்பிற்குரிய திருமதி ஷில்பா பிரபாகர் சதீஷ் ஐஏஎஸ் அவர்களே, தமிழ்நாடு சுகாதார திட்ட இயக்குனர் பெருமதிப்பிற்குரிய திரு கோவிந்தராவ் ஐஏஎஸ் அவர்களே, இந்திய மருத்துவ ஆணையர் பெருமதிப்பிற்குரிய திருமதி மைதிலி ராஜேந்திரன் ஐஏஎஸ் அவர்களே, வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கிற பொது சுகாதாரத்துறையின் இயக்குனர் பெருமதிப்பிற்குரிய திரு செல்வ விநாயகம் அவர்களே, சுகாதார பணிகள் இயக்குனர் பெருமதிப்பிற்குரிய திருமதி சண்முகக்கனி அவர்களே, மருத்துவ கல்வி இயக்ககம் மற்றும் ஆராய்ச்சி இயக்குனர் திரு சங்குமணி அவர்களே, வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கிற மாநில திட்டக்குழு உறுப்பினர் டாக்டர் சிவராமன் அவர்களே, டாக்டர் எம்ஜிஆர் மருத்துவ பல்கலைக்கழகத்தின் பதிவாளர் பெருமதிப்பிற்குரிய அஸ்வந்த் நாராயணன் அவர்களே, வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கிற பல்வேறு மருத்துவக் கல்லூரிகளின் முதல்வர் பெருமக்களே, பல்வேறு மருத்துவமனைகளின் இயக்குநர்களே, மருத்துவ பேராசிரியர்களே, மருத்துவ கல்லூரிகளின் மாணவ மாணவியர்களே, மருத்துவம் சார்ந்த படிப்புகளைச் சேர்ந்த மாணவ மாணவியர்களே, உங்கள் அத்தனை பேருக்கும், பத்திரிகை மற்றும் ஊடகவியலாளர்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் முதலில் என்னுடைய நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். மக்கள் நல்வாழ்வுத்துறையின் சார்பில் கடந்த ஆண்டு ஒரு 106 அறிவிப்புகள் அறிவிக்கப்பட்டது. அந்த 106 அறிவிப்புகள் இன்றைக்கு ஒவ்வொன்றாக செயலாக்கம் பெற்று வருகிறது. நேற்றைக்கு கூட நானும் நம்முடைய அரசின் செயலாளர் அவர்களும்
இந்த மேடையில் வீற்றிருக்கிற அனைத்து உயர் அலுவலர்களும் கலந்து கொண்டு ஒரு 6 அறிவிப்புகளை நேற்றைக்கு மக்களின் பயன்பாட்டிற்கு கொண்டு வந்தோம். அந்த வகையில் அறிவிக்கப்பட்ட அறிவிப்புகளில் ஒன்றுதான் இந்த மருத்துவத்தின் எதிர்காலம் என்கின்ற தலைப்பில் ஒரு பன்னாட்டு மாநாடு நடத்தப்படும் என்கின்ற வகையில் அறிவிப்பு வெளியிடப்பட்டது. இந்த மாநாட்டை நம்முடைய மருத்துவக் கல்லூரியின் டாக்டர் எம்ஜிஆர் மருத்துவ பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் பெருமதிப்பிற்குரிய டாக்டர் நாராயணசாமி அவர்கள் இங்கே மிக சிறப்பாக முன்னெடுத்து நடத்தி கொண்டிருக்கிறார்கள். நம்முடைய துறையின் செயலாளர் பெருமதிப்பிற்குரிய ககன்தீப் சிங் பேடி IAS அவர்கள் எடுத்து சொன்னதைப் போல இந்த மாநாடு என்பது பல வகைகளில் மருத்துவர்களுக்கும் மருத்துவக் கல்லூரி மாணவர்களுக்கும் மருத்துவம் தேவைப்படுகிற அனைத்து பொதுமக்களுக்குமான ஒரு பெரிய ஒரு வாய்ப்பாக இந்த மாநாடு அமையவிருக்கிறது என்பதில் யாருக்கும் மாறுபட்ட கருத்து இருக்க முடியாது. சுகாதாரத்துறையின் மூலம் தமிழ்நாடு மக்களுக்கு வழங்கப்படுகிற சேவைகளை பலப்படுத்துவதற்கும் மருத்துவ ஆய்வு கட்டுரைகளை பற்றி விவாதிப்பதற்கும் மருத்துவத்துறையின் வரலாற்றில் முதன்முறையாக மருத்துவ பட்டதாரிகள், கல்வியாளர்கள் மற்றும் மருத்துவர்களுக்கு பயனளிக்கும் வகையில் மருத்துவம், பல் மருத்துவம், ஆயுஷ், செவிலியர், மருந்தியல், மறுவாழ்வு அறிவியல், சுகாதாரம் சார்ந்த அறிவியல் போன்ற துறைகளை ஒரே குடையின் கீழ் கொண்டு கலைஞர் நூற்றாண்டு சர்வதேச மருத்துவ மாநாடு இன்றைக்கு தொடங்கி வைக்கப்பட்டிருக்கிறது. இது தொடங்கி வைப்பதில் நான் உண்மையிலேயே மகிழ்ச்சி அடைகிறேன். தமிழ்நாட்டை பொறுத்தவரை மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் கடந்த 2.5 ஆண்டுகளில் ஏராளமான புதிய மருத்துவ திட்டங்களை, தமிழக மக்களுக்கு பயனளிக்கும் திட்டங்களை தொடர்ந்து செயல்படுத்தி வருகிறார்கள். நம்முடைய துறையின் செயலாளர் அவர்கள் இங்கே எடுத்து சொன்னதைப் போல மக்களை தேடி மருத்துவம், இன்னுயிர் காப்போம் நம்மை காக்கும் 48, இதயம் காப்போம், சிறுநீரக பாதுகாப்பு திட்டம், கலைஞரின் வருமுன் காப்போம், அண்மையில் தொடங்கப்பட்ட தொழிலாளர்களை தேடி மருத்துவ திட்டம் என்கின்ற வகையில் இதுவரை 7 புதிய திட்டங்கள் தமிழ்நாட்டின் மருத்துவத்துறையில் செயலாக்கத்திற்கு வந்திருக்கிறது. இந்த 7 திட்டங்களும் இந்திய அளவில் மட்டுமல்ல, உலகின் வேறு எந்த நாட்டிலும் கூட இல்லை என்பதை நாம் நெஞ்சை நிமிர்த்தி அறிவிக்கலாம். மக்களை தேடி மருத்துவம் என்கின்ற அந்த மகத்தான திட்டத்தின் கீழ் இதுவரை 1,70,00,000 பேர் பயன்பெற்றிருக்கிறார்கள். இன்னுயிர் காப்போம் நம்மை காக்கும் 48 என்கின்ற திட்டத்தின்படி நேற்றைக்கு கூட தினத்தந்தி நாளிதழின் தலையங்கத்தில் 2,02,09,000 பேர் இந்த திட்டத்தின் வாயிலாக உயிர் பெற்றிருக்கிறார்கள் என்கின்ற வகையில் ஒரு தலைப்பு கட்டுரையை வெளியிட்டிருக்கிறார்கள். அதேபோல் இதயம் காப்போம் என்கின்ற திட்டத்தின்படி லோடிங் டோசஸ் என்கின்ற அந்த கான்செப்ட் கொண்டு வந்ததற்கு பிறகு இதுவரை 7,000க்கும் மேற்பட்டவர்கள் உயிர் காப்பாற்றப்பட்டிருக்கிறார்கள். வருமுன் காப்போம் என்கின்ற வகையில் இதுவரை 30 லட்சத்திற்கும் மேற்பட்டவர்கள் மருத்துவ பயன் பெற்றிருக்கிறார்கள். சிறுநீரக பாதுகாப்பு திட்டம் என்கின்ற வகையில் சிறுநீரக ஆராய்ச்சிகளை மேற்கொண்டு வருகிற அந்த திட்டத்தின்படி இதுவரை 60 லட்சத்திற்கும் மேற்பட்டவர்கள் இந்த பரிசோதனைகளுக்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். இப்படி தமிழ்நாட்டில் இந்த புதிய திட்டங்களின் மூலம் மிகப்பெரிய அளவில் பொதுமக்களுக்கு பயன் தந்து கொண்டிருக்கிறது. கடந்த 4 நாட்களுக்கு முன்னால் திருவள்ளூர் மாவட்டத்தில் தொழிலாளர்களை தேடி மருத்துவ திட்டம் என்கின்ற ஒரு திட்டத்தை தொடங்கி வைத்தோம். அந்த திட்டத்தின்படி தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து தொழிற்சாலைகளுக்கும் நேரடியாக சென்று தொழிலாளர்களுக்கு மருத்துவ பரிசோதனைகளை செய்து அவர்களுக்கு மருத்துவம் பார்ப்பது என்கின்ற வகையில் அந்த திட்டம் தொடங்கப்பட்டிருக்கிறது. சற்றேறக்குறைய 36 லட்சம் தொழிலாளர்கள் பயன்பெறுகிற வகையில் தொடங்கப்பட்ட அந்த திட்டத்தின்படி முதல் கட்டமாக 8,35,000 பேர் பயன்பெறுகிற வகையில் அந்த திட்டத்தை நேற்றைக்கு தொடங்கி வைத்திருக்கிறோம். ஆக இப்படிப்பட்ட திட்டங்கள் தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய அளவில் பயனுள்ளதாக இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறது. இங்கே ஏராளமான மருத்துவக் கல்லூரிகளை சேர்ந்த மாணவர்கள் வந்திருக்கிறார்கள். இந்தியாவில் 36 மாநிலங்கள் இருந்தாலும் தமிழ்நாட்டில் இன்றைக்கு
74 மருத்துவக் கல்லூரிகள் இருந்து கொண்டிருக்கிறது. 37 அரசு மருத்துவக் கல்லூரிகளும் 37 தனியார் மற்றும் சுயநிதி மருத்துவக் கல்லூரிகளும் இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறது. அநேகமாக இந்தியாவிலேயே அதிக மருத்துவக் கல்லூரிகள் இருக்கிற மாநிலம் தமிழ்நாடு என்பது மகிழ்ச்சிக்குரிய ஒன்று. அதேபோல் இன்றைக்கு தமிழ்நாட்டின் மருத்துவ கட்டமைப்பு என்பது ஒரு மிகப்பெரிய அளவிலே இருந்து கொண்டிருக்கிறது. ஆரம்ப சுகாதார நிலையங்கள் மற்றும் நகர்ப்புற ஆரம்ப சுகாதார நிலையங்களின் எண்ணிக்கை 2286 என்கின்ற அளவிலே இருந்து கொண்டிருக்கிறது. இது மற்ற மாநிலங்களை எடுத்துக்கொண்டால் இந்த அளவுக்கான எண்ணிக்கையில் ஆரம்ப சுகாதார நிலையங்கள் இல்லை என்று சொல்லப்படுகிறது. ஒன்றிய அரசின் சார்பில் நானும் நம்முடைய துறையின் செயலாளரும் NHM MD போன்றவர்களும் டெல்லிக்கு சென்று இன்னமும் கூடுதலாக ஆரம்ப சுகாதார நிலையங்கள் வேண்டும் என்கின்ற கோரிக்கை வைக்கப்படுகிற போது அங்கே இருக்கிற அலுவலர்களால் சொல்லப்படுகிற ஒரு செய்தி, உங்கள் மாநிலத்தில் முழுமையாக விதிமுறைகளின்படி அதிக ஆரம்ப சுகாதார நிலையங்கள் வந்திருக்கிறது. எனவே இன்னமும் இல்லாத மாநிலங்கள் என்று எடுத்துக்கொண்டால் வட மாநிலங்கள், வடகிழக்கு மாநிலங்களில் இன்னமும் இது போன்ற நிலையை பாதி கூட எட்டவில்லை என்கின்ற வகையில் கருத்துக்களை எடுத்து சொல்லி வருகிறார்கள். அந்த வகையில் இன்றைக்கு தமிழ்நாட்டில் ஆரம்ப சுகாதார நிலையங்களின் எண்ணிக்கை 2286 இருக்கிறது. துணை சுகாதார நிலையங்களின் எண்ணிக்கை 8713 இருக்கிறது. துணை சுகாதார நிலையங்களின் எண்ணிக்கையும் அநேகமாக தமிழ்நாட்டில்தான் அதிக அளவில் இருக்கும் என்பது என்னுடைய கணிப்பு. எனவே அந்த வகையில் கடந்த 2.5 ஆண்டில் மட்டும் துணை சுகாதார நிலையங்களுக்கான புதிய கட்டிடங்கள் திறந்து வைக்கப்பட்டிருப்பது 823 கட்டிடங்களை 2 ஆண்டுகளில் புதிய கட்டிடங்களை அந்த துணை சுகாதார நிலையங்களுக்கு கட்டி தந்திருக்கிறோம். ஆக ஆரம்ப சுகாதார நிலையங்கள், துணை சுகாதார நிலையங்களுக்கு 823 புதிய கட்டிடங்கள் கட்டப்பட்டிருக்கிறது என்றால் இது DMS, DME போன்ற நிர்வாகங்களின் கீழ் இயங்குகிற மருத்துவமனைகளிலும் நூற்றுக்கணக்கான புதிய கட்டிடங்கள் கட்டப்பட்டிருக்கிறது. நேற்றைக்கு கூட மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் மருத்துவத்துறையின் சார்பில் ஒரு நிகழ்ச்சியை நடத்தினார்கள். அந்த ஒரு நிகழ்ச்சியில் மட்டும் ஒரு 10 நிமிடம் நடத்தப்பட்ட நிகழ்ச்சியில் 75 புதிய 108 வாகனங்கள் தொடக்கி வைக்கப்பட்டது. ஏற்கனவே பயன்பாட்டில் இருக்கிற 1300க்கும் மேற்பட்ட அந்த 108 வாகனங்களில் கொஞ்சம் பழுதடைந்து கிடக்கிற வாகனங்களுக்கு பதிலாக மாற்றாக நேற்றைக்கு 75 புதிய வாகனங்கள் திறந்து வைக்கப்பட்டது, தொடங்கி வைக்கப்பட்டது. அதேபோல் நேற்றைக்கு மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் டிஸ்ட்ரிக்ட் ஹெட் குவார்ட்டர்ஸ் என்று சொல்லப்படுகிற வகையில் மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனை ஓசூரில் ஒரு புதிய தலைமை மருத்துவமனையை கடந்த ஆண்டு அறிவித்தார்கள். அந்த மருத்துவமனைக்கு நேற்றைக்கு 100 கோடி செலவில் ஒரு கட்டிடத்தை கட்டுவதற்கு நேற்றைக்கு பணிகளை தொடங்கினார்கள். கடந்த 2.5 ஆண்டுகளுக்கு முன்னால் வரை தமிழகத்தில் இருந்த மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனைகளின் எண்ணிக்கை 19. இன்றைக்கு மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனைகளின் எண்ணிக்கை 44. கடந்த 2 ஆண்டுகளில் மட்டும் 25 புதிய மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனைகள் கட்டுவதற்கு இன்றைக்கு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த அரசு அமைந்ததற்கு பிறகு 25 ஆரம்ப சுகாதார நிலையங்கள் புதிதாக இன்றைக்கு அறிவிக்கப்பட்டு பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. புதிய நகர்ப்புற ஆரம்ப சுகாதார நிலையங்கள் 25 அறிவிக்கப்பட்டு அந்த பணிகளும் தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. 500 நகர்ப்புற நலவாழ்வு மையங்கள் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்களால் திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் டெல்லிக்கு சென்றிருந்த போது அங்கே ஒரு துணை சுகாதார நிலையம், நகர்ப்புற நலவாழ்வு மையம் ஒன்று, ஆம் ஆத்மி மொஹல்லா கிளினிக் என்று சொல்லக்கூடிய வகையில் ஒரு மருத்துவமனையை டெல்லியில் பார்த்தார்கள். அதை போலவே தமிழ்நாட்டில் மக்கள் நெருக்கடி மிகுந்த இடங்களில் மருத்துவமனைகளை அமைத்திட வேண்டும் என்று சொல்லி 708 மருத்துவமனைகள் கட்டுவதற்கு தமிழ்நாட்டில் 110 அறிவிப்பில் சட்டமன்றத்தில் அறிவித்தார்கள். அறிவிக்கப்பட்ட அறிவிப்புக்கு ஏற்ப கடந்த ஜூன் திங்களில் 500 மருத்துவமனைகள் தமிழ்நாட்டில் இன்றைக்கு பயன்பாட்டுக்கு வந்திருக்கிறது. மிக விரைவில் அந்த 208 மருத்துவமனைகளும் திறந்து வைக்கப்படவிருக்கிறது. அதேபோல் இன்னொரு மகிழ்ச்சியான விஷயம், இந்த ஆட்சி அமைந்ததற்கு பிறகு ஏறத்தாழ 436 கோடி மதிப்பீட்டில் ஒரே 18 மாத காலத்தில் கலைஞர் நூற்றாண்டு உயர் சிறப்பு மருத்துவமனை 1000 படுக்கைகளுடன் கூடிய ஒரு மருத்துவமனை திறந்து வைக்கப்பட்டு இன்றைக்கு பயன்பாட்டில் இருந்து கொண்டிருக்கிறது. இப்படி பல்வேறு புதிய கட்டமைப்புகள் தொடங்கப்பட்டு கொண்டிருந்தாலும் ஏற்கனவே இருக்கிற மருத்துவ கட்டமைப்புகளை
மேம்படுத்துவதற்குரிய நடவடிக்கைகளும் இன்றைக்கு எடுக்கப்பட்டு வருகிறது. இந்த மாநாட்டை பொறுத்தவரை தமிழ்நாட்டின் மருத்துவ கட்டமைப்பை மேம்படுத்துவது குறித்த உங்களுடைய கருத்துக்களை எடுத்துச் சொல்வதற்கு, தமிழ்நாட்டின் மருத்துவ முறைகள் சார்ந்த பயன்களை நீங்கள் எடுத்துச் சொல்வதற்கு வாய்ப்பளிக்கப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் இப்பொழுது கூட ஒரு 625 கட்டுரைகளின் தொகுப்புகள் புத்தகங்களாக ஆவணப்படுத்தப்பட்டிருக்கிறது. இங்கே 19 பேர் பரிசுகளை பெற்றிருக்கிறார்கள். இவர்களெல்லாம் இந்த 625 கட்டுரைகளை தந்தவர்கள். 625 கட்டுரைகளை பொறுத்தவரை மருத்துவம் சார்ந்த கட்டுரைகள், அதேபோல் செவிலியர் பயிற்சி அது சார்ந்த கட்டுரைகள், பல் மருத்துவம் சார்ந்த கட்டுரைகள், ஆயுஷ் சம்பந்தப்பட்ட கட்டுரைகள், இப்படி மருத்துவத்தின் எதிர்காலம் குறித்த, ஒட்டுமொத்தமாக இதை சொல்ல வேண்டும் என்று சொன்னால் மருத்துவத்தின் எதிர்காலம் குறித்த ஒரு பெரிய ஆவணம் 625 கட்டுரைகளை இன்றைக்கு இங்கே தொகுத்திருக்கிறோம். இந்த மாநாட்டை பொறுத்தவரை நம்முடைய துறையின் செயலாளர் சொன்னதைப் போல இங்கே 11,000 பிரதிநிதிகள் இதில் பங்கேற்பதற்கு பதிவு செய்திருக்கிறார்கள். ஒரு மருத்துவத்துறை மாநாட்டில் இந்தியாவில் இதுவரை இத்தனை ஆயிரம் பேர் ஒரு மாநாட்டில் ஒரு சேர பங்கேற்றது என்பது இதுதான் முதல் முறை என்பது ஒரு மிகப்பெரிய அளவிலான மகிழ்ச்சி. 11,000 பேர் பங்கேற்கிற இந்த மாநாடு 3 நாட்கள் நடைபெறவிருக்கிறது. இதிலே கூட 210 புகழ்பெற்ற பேச்சாளர்கள் சர்வதேச அளவிலும் தேசிய அளவிலும் நம்முடைய மாநிலத்தைச் சேர்ந்தவர்கள் என்கின்ற வகையில் 210 புகழ்பெற்ற பேச்சாளர்கள் பேசவிருக்கிறார்கள். இதில் சர்வதேச பேச்சாளர்கள் 28 பேரும், இந்த 28 பேர் 7 வெளிநாடுகளைச் சேர்ந்தவர்கள். அமெரிக்காவிலிருந்தும், யுனைடெட் கிங்டமிலிருந்தும், ஜெர்மனி, கனடா, ஆஸ்திரேலியா, சிங்கப்பூர், கத்தார் போன்ற நாடுகளிலிருந்து 28 பேச்சாளர்கள் இந்த மாநாட்டில் பங்கேற்று இப்பொழுது 3 நாட்கள் இங்கே பேசிடவிருக்கிறார்கள். அதேபோல் தேசிய அளவில் 182 பேச்சாளர்கள் இங்கே பங்கேற்று பேசவிருக்கிறார்கள். புதுடெல்லி, மேற்கு வங்கம், ஹைதராபாத், கர்நாடகா, கேரளா, மேகாலயா, அசாம் மற்றும் பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த மருத்துவர்கள் இங்கே பேச்சாளர்களாக தங்களுடைய சிறப்புக்குரிய கருத்துக்களை எடுத்து சொல்லவிருக்கிறார்கள். 27 சிறப்பு அமர்வுகள் மருத்துவம் சார்ந்தும், பல் மருத்துவம் சார்ந்தும், ஆயுஷ், செவிலியர் மருத்துவம், மறுவாழ்வு அறிவியல் மற்றும் இது போன்ற பல்வேறு சுகாதார அறிவியல் உள்ளிட்ட மருத்துவத்தின் சிறப்பு அம்சங்களை 27 சிறப்பு அமர்வுகளின் மூலம் இன்றைக்கு நடத்தப்படவிருக்கிறது. 5 குழுக்கள் விவாதங்களுக்கு உட்படுத்தப்படவிருக்கிறது. இதன் மூலம் சுமார் 50 இணை அமர்வுகளும் நடத்தப்படவிருக்கிறது. மருத்துவத்துறை வரலாற்றிலேயே முதன்முறையாக பொதுமக்களும் பங்கேற்கிற அமர்வு ஒன்று இந்த மாநாட்டில் சேர்க்கப்பட்டிருக்கிறது. இப்படி ஏராளமான சிறப்பம்சங்களுடன் இந்த மாநாடு இன்றைக்கு தொடங்குகிறது. நம்முடைய துறையின் செயலாளர் சொன்னார், மருத்துவ பயிற்சியாளர்கள் 7,900 பேரும், பல் மருத்துவம், செவிலியர் மற்றும் சுகாதார அறிவியல் சார்ந்த 3,100 என்கின்ற வகையில் 11,000 பேர் இதில் பங்கேற்கவிருக்கிறார்கள் என்கின்ற ஒரு மகிழ்ச்சியான செய்தியினை தெரிவித்துக் கொள்கின்றோம். இன்றைக்கு மருத்துவத்தை பொறுத்தவரை இன்றைக்கு மிக மிக அவசியமான ஒன்று என்று கருதப்படுவது கொரோனா பேரிடருக்கு பிறகு பெரிய அளவிலான பாதிப்புகள், குறிப்பாக மாரடைப்பு போன்ற இதய நோய்கள் பெரிய அளவில் இருந்து கொண்டிருக்கிறது. குறைந்த வயதினரே இதற்கு பலியாகி கொண்டிருக்கிற சூழலை WHO ஒப்புக்கொண்டது, ஒன்றிய அரசின் சுகாதார அமைச்சகமும் ஒப்புக்கொண்டிருக்கிறது. கொரோனாவுக்கும் இதற்கும் தொடர்புண்டா என்கின்ற வகையில் ஒரு கேள்வியும் எழுந்திருக்கிறது. எனவே கொரோனாவால் பாதிப்பு வந்ததா, கொரோனா வந்ததால் மக்களுக்கு ஏற்பட்ட மன உளைச்சலால் இந்த பாதிப்புகள் வந்து கொண்டிருக்கிறதா போன்ற பல்வேறு விஷயங்கள் ஆய்வு செய்யப்பட வேண்டியிருக்கிறது. எனவே இது போன்ற மாநாடுகளின் மூலம், இங்கே பேசப்படுகிற கருத்துக்களின் மூலம் எதிர்காலத்தில் இது போன்ற புதிய நாம் சந்திக்க வேண்டிய பல்வேறு பிரச்சனைகள் குறித்து இங்கே விவாதிப்பதற்கு இந்த மாநாடு பெரிய அளவில் உறுதுணையாக இருக்கும் என்று நான் கருதுகிறேன். இந்த அரங்கை பொறுத்தவரை தமிழ்நாடு அரசு இந்த அரங்கு கட்டி முடித்து இது 3வது மாநாடு இந்த மாதத்திலேயே நடைபெற்று கொண்டிருக்கிறது. உலக முதலீட்டாளர்கள் மாநாடு ஒன்றும், தமிழறிஞர்கள் மாநாடு ஒன்றும் நடைபெற்று 3வதாக இன்றைக்கு நம்முடைய மருத்துவத்துறையின் மாநாடு இந்த அரங்கில் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த அரங்கை நானும் நம்முடைய துறையின் செயலாளரும் நேற்றைக்கு முழுமையாக சுற்றி பார்த்தோம். இந்த 8 இடங்களில்
அமர்வுகளுக்கு அரங்குகள் தயாராக இருந்து கொண்டிருக்கிறது. அதேபோல் ஏராளமான மாணவர்களுக்கு வசதிகளை இங்கே மிக சிறப்பாக இந்த அரங்கம் செய்திருக்கிறது. நம்முடைய மருத்துவர் நாராயணசாமி அவர்கள் 3 மாதங்களுக்கு முன்னால் இங்கே தொகுத்து வழங்கி கொண்டிருக்கிற மருத்துவர் மது அவர்கள் எடுத்து சொன்னதைப் போல 3 மாதங்களுக்கு முன் நானும் நம்முடைய துறையின் செயலாளரும் நம்முடைய துணைவேந்தர் அவர்களை அழைத்து இது போன்றதொரு மாநாட்டை நடத்திட வேண்டும் என்று சொன்னதற்கு பிறகு 3 மாதங்கள் கண் துஞ்சாது இந்த மாநாட்டை மிகுந்த வெற்றிகரமாக நடத்தி கொண்டிருக்கிறார். அவரை மக்கள் நல்வாழ்வுத்துறையின் சார்பில் மனதார பாராட்ட கடமைப்பட்டிருக்கிறோம். இதுவரை மருத்துவத்துறையின் வரலாற்றில் இது போன்றதொரு செயல் நடைபெற்றதில்லை என்கின்ற வகையிலான இந்த மகத்தான விஷயத்தை அவர் இன்றைக்கு செய்து கொண்டிருக்கிறார். அதிகரித்து வருகிற நம்முடைய நான் கம்யூனிகபிள் டிசீஸ் என்று நம்முடைய செயலாளர் சொன்னதைப் போல இன்றைக்கு பெரிய அளவில் சர்க்கரை நோயும் புற்றுநோய் போன்ற பல்வேறு பாதிப்புகள் உலக அளவில் இன்றைக்கு பரவி கொண்டிருக்கிறது. இதற்கான தீர்வுகளும் கார்டியோ யூரோ போன்ற பல்வேறு வகைகளில் உலக அளவில் ஏற்படுகிற புதுவிதமான பாதிப்புகளை தீர்வுகளும் இந்த மாநாட்டில் பேசப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த மாநாடு முடிந்ததற்கு பிறகு இந்த 3 நாட்களிலும் நீங்கள் சமர்ப்பிக்கவிருக்கிற ஆராய்ச்சி கட்டுரைகள் உங்களுடைய பேச்சுக்கள் அனைத்தும் தொகுத்து ஆவணப்படுத்தி ஒன்றிய அரசின் மக்கள் நல்வாழ்வுத்துறைக்கும் இந்தியாவில் இருக்கிற 36 மாநிலங்களைச் சேர்ந்த மாநில சுகாதார அமைப்புகளுக்கும் இந்த ஆவணங்கள் அனுப்பி வைக்கப்படும் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். இது தமிழகத்திற்கு மட்டும் பயன்படாமல் இந்த மிக சிறந்த மாநாட்டின் நோக்கம் வெற்றி இந்தியா முழுமைக்கும் இருக்கிற அனைவருக்கும் இது பயன்பட வேண்டும் என்கின்ற வகையில் இந்த மாநாடு வெற்றிகரமாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த மாநாட்டை வெற்றிகரமாக நடத்துவதற்கு எல்லா வகையிலும் உறுதுணையாக இருந்த நம்முடைய துறையின் செயலாளர் ஒரு காரியத்தை எடுத்துக்கொண்டால் அது முடிக்கிற வரை தூங்க மாட்டார். இரவு 12 மணியானாலும் அவரிடத்தில் தொலைபேசியில் தொடர்பு கொண்டால் அன்று காலை என்ன காரியத்தை எடுத்தோமோ அது முடிவடைகிற தருவாயில் இருக்கிறது என்கின்ற அந்த செய்தி சொல்லி முடிந்ததற்கு பிறகும் அதை தெரிவித்துவிட்டு தூங்குகிற அந்த பழக்கமுடையவர். அந்த வகையில் இந்த மாநாட்டின் வெற்றிக்கு பெரிய அளவில் இன்றைக்கு உறுதுணையாக இருப்பவர் நம்முடைய துறையின் செயலாளர் அவர்கள். இவ்வளவு பெரிய ஒரு மாநாடு இன்றைக்கு இங்கே நடைபெறுவதற்கு அவர் எல்லா வகையிலும் காரணமாக இருந்து நம்முடைய மருத்துவ பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தரை இயக்கி அந்த மருத்துவ பல்கலைக்கழகத்தில் இருக்கிற நிர்வாகிகளுக்கு பல வகைகளில் ஆலோசனைகளை தந்து இதை வெற்றிகரமாக நடத்தி கொண்டிருக்கிறார். அவருக்கு என்னுடைய நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றேன். I once again thanks those who participated and supported to conduct this prestigious conference in successful way. On this special occasion, our Honorable Chief Minister has sent a greeting message which I feel privileged to read it before you. Dear participants and organizers of this conference, with immense happiness, I convey my best wishes to all the stakeholders, speakers and participants of the Future of Medicine Conference in Chennai. I am impressed by the spirit of collaboration and innovation that this conference embodies. This gives me the confidence that this event would serve as a catalyst for a transformative change in our healthcare ecosystem. Tamil Nadu is a leader in our country in various health indicators and quality of medical care. In the last 3 years, our government has launched many successful initiatives to take healthcare to people's doorsteps. We are committed to further improve the quality and access to healthcare in our state, especially by strengthening our public health system. Today, healthcare involves the convergence of medical science, technology and patients' care. Conferences with this level of diverse participation provide great opportunities to bring such convergence and serve as a crucible for the evolution of healthcare
practices. I sincerely hope that the outcomes of this conference would have a profound impact on our health ecosystem by influencing policies and practices for years to come. In particular, I wish to highlight the potential of this conference to play a pivotal role in promoting medical tourism in Tamil Nadu. Our state has been a pioneer in providing world-class medical services and is well known as a global destination for healthcare. This has significantly contributed to the economic growth of our state, and I am sure that this conference would help to strengthen our position further. I once again thank organizers, speakers, and participants who are contributing to this event and wish the conference to be a great success. நன்றி, வணக்கம். M.K. ஸ்டாலின் என்று நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் வாழ்த்து செய்திகளை அனுப்பியிருக்கிறார்கள். அவருடைய வாழ்த்துக்களோடு என்னுடைய உரையை நிறைவு செய்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். Thank you, sir. I'm sure you'll all agree that was a marathon speech. So much information packed in one speech. This is the Kalaignar Centenary International Conference on the Future of Medicine. This is the 100th year of Kalaignar. The number 100 has a special significance. You all know that our Honorable Health Minister is a health and fitness expert. He often endorses and always practices this. If you exercise regularly 3 days a week, that is 100 days in a year, you can keep your average blood glucose less than 100, your average heart rate less than 100, your mean blood pressure less than 100, and the number of years you will live will be more than 100. This is the take-home message in this conference on the future of medicine, commemorating the 100 years of Kalaignar.